வணக்கம். வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி எப்பொருள் இருக்குங்க? உடம்பு பரவாயில்ல, நல்லாது நல்லாது. இப்ப இடையில குழம்பு ஒரு சாப்பிட்டீங்களா? இதுதான் கொஞ்சம் இது சாதாரண உணவு சாப்பிட்டேன். பழையபடி அந்த பழையபடி நார்மல் பண்ணணும். ஆமா. சரி சரிங்க ஐயா. ஐயா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. சரி. எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் சொன்னாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அறிவோடு பொருத்தி பார்க்க வேண்டும்ங்கிறது தான். அதை யார் சொன்னாலும் என்ன அர்த்தம், உலகத்துல யார் வேணா இதை சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்றதையும் கேட்டு உங்க அறிவோடு பொருத்தி பார்த்து நன்மை எவ்வளவு தீமை என்பதை பார்த்துட்டு நீங்க தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நன்மையின் பக்கம் நிற்பது அறிவு. அதுதான் உள்ளறிவு. வெளியறிவு உள்ளறிவு ரெண்டு பேசி பேசுறோம். அதுதான் விஷயமே. கூப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு யாரும் வரலையே. இப்போ மணி 8 ஆச்சு. 8:05க்கு மேலே ஆயிடுச்சு. 8:12 ஆகி போச்சு. கூப்பிட்டு பார்த்து யாரும் வரல. அப்ப எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் குறைஞ்சு காட்டி தைரியமா இருக்காங்க எல்லாத்துக்கும். இப்ப நம்ம பயிற்சியில நேற்று போய் நேற்று வழக்கறிஞர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி 365 நாள் இருக்கிறது. 2 நாளா சென்னையில் தான் இருந்தேன். 2 நாளா காலையில் தான் வந்தேன். அப்புறம் சென்னை ஹைகோர்ட்ல பணிபுரிகிற ஒரு வழக்கறிஞர் போய் சந்திச்சேன். பொறியாளர், மதுரை பொறியாளர் சுந்தர் தான் அவரோட தங்கியிருந்தேன். அவர் அங்கே தான் அவர் பொறியாளராக இருக்கார். அங்கே இன்ஜினியரிங் கன்சல்டிங் சென்டர் வச்சிருக்காரு சென்னையில். அப்புறம் அவர் சம்மந்தமாக ஏற்பாடு பண்ணோம். இதான் நடந்தது. அதெல்லாம் அவரோட சந்திச்சு பேசிட்டு போட்டிருக்கேன். விரைவில் 3 நாள்லேருந்து 4 நாள் பயிற்சி வந்து கோபியில் நடத்தலான் இருக்கேன். அதுக்கு 20,000 கட்டணம் வச்சுருக்கேன். ஏற்கனவே இது பழைய கட்டணம் தான். போன வருஷமாக போட்டிருந்த கட்டணம் தான். அதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து வர்றவங்க பதிவு பண்ணலாம். அது 20,000 எல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்போ அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 20,000 ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பயிற்சி கொடுக்கலாம். அதில் எல்லாருமே வந்து எல்லா தத்துவம் அதில் பேசப்படும். நம்ம வந்து நம்ம அனுபவத்தை பதிவு செய்யணும். அப்புறம் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறோம். 2வது மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாரும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் வந்து பயிற்சி பண்ண போகிறேன். முதல் 3 நாள் நீர் பயிற்சி செய்ய போகிறேன். அப்புறம் 6 நாள் பயிற்சி, அப்புறம் 9, 15 இப்படி ஏற்றிட்டே போய் ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள், 50 நாள் இருந்து காட்டுறதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அது ஒரு ஏதோ தன்னார்வ. பேசுறது கேட்குங்களா? அப்ப சங்கர் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஓ, எங்க உங்க படத்தை காணும், இது காணும், இது மட்டும் போட்டீங்களா? சரி. சரி, இந்த பார்த்துருக்கேன் விஷயம். இந்த அறிவியல்லாம் காட்டுறேன். அறிவியலுக்கு தொடர்ந்து அந்த ஆய்வு காற்றை நான் எழுதியிருக்கேன். ஒரு தேவையான அளவுக்கு எழுதியிருக்கேன். அதெல்லாம் படிச்சு பாத்துருங்க. புரியுதா? எல்லாம் படிச்சு பாரு. அப்ப நம்ம 2-3 பேர்த்த நம்ம நீங்க ஒண்ணு, அப்புறம் சென்னையில பழனிவேல் ஒண்ணு, அப்புறம் ஸ்வீடன்ல வந்து குமார் ஒண்ணு, அப்புறம் இங்கிலாந்துல நம்ம பொண்ணு ஒண்ணு. புரியுதா? புரியுதுங்க ஐயா. நான் ஒண்ணு. மொத்தம் 5 பேர் இருக்கிறோம்ல. ஆமாங்க ஐயா. இதை வச்சு என்ன வேணா புரட்சி பண்ணலாம். இது வந்து ஒரு தியரி தான். இது ஒரு தியரி. இது வந்து ப்ரூவ்டு. நீங்க கண்ணில் பார்த்த ப்ரூவ்டு. இது வெள்ளைக்காரனுக்கு புதுசு, நமக்கு பழசு. ஆமாங்க ஐயா. ஒரு குவாண்டம் மோஷன், குவாண்டம் பார்ட்டிகல் மோஷன் எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்களே தவிர சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மூலம் சொல்லியிருக்காங்க தவிர அது வந்து எந்த நாட்டுக்கு அது பெரிய பயன் இருக்கு. நாம சொல்றது வந்து பயன் இருக்குதுன்னு நோபல் பிரைஸ் கம்பெனியே சொல்லும், அல்லது நீங்க சொல்லணும். புரியுதா? ஆமாங்க ஐயா. ஆமா. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு எழுதியிருக்க பாத்துருங்க. எல்லாமே படிச்சிருங்க. படிச்சுட்டு அது என்ன புரியுது புரியலன்னு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, புரியுதுங்கய்யா. எனக்கு புரிஞ்சுன்னு போட்டே இருந்தேன்னா யாரும் படிக்க போறதில்லை. யாரும் அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க.
இதுல உண்மையாலுமே தியாக மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் முதல்ல இந்த ஆட்டம்னா என்ன, உடம்பு ஆட்டம்ல இயங்குது, உடம்பு ஆட்டம்ல தான் இயங்குது, விண்வெளியும் ஆட்டம்ல தான் இயங்குது, எல்லாம் ஆட்டம்ல இயங்குது. இந்த ஆட்டத்தின் ஃபங்க்ஷனே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? ஐயா ஐயா, அதாவது இந்த ஆட்டம் இயங்குறதே வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானுங்க ஐயா. இதை பேசிக். அப்போ நமக்கு எப்படி 1 ml தண்ணியில இருந்து புரோட்டான் வெளியே வருதோ அதே மாதிரிதான் இந்த யூனிவர்ஸ் இயங்குதுங்கிறீங்க. ஆமா, ஆ. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது அதுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை. அதுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை. அப்போ அது ஒரு புரோட்டான் அவுட்புட் வெளியே வருதுன்னா அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருந்து என்ன வெளியே வருதுங்க? பிரபஞ்சத்துக்கு பூரா அணுத்துக்கள் தானே இருக்கு. ஆ. நம்ம வந்து நிரூபிக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஜெனரேட்டர் வேணும். நமக்கு ஒரு ஜெனரேட்டர் வேணும். அந்த ஜெனரேட்டர் தான் நான் தேர்ந்தெடுத்து தண்ணீர். ஓ சரி சரிங்க ஐயா. அதாவது தண்ணீர் என்பது என்னோட ஜெனரேட்டர். எனக்கு வந்து எப்படி தெரியுமா, ஒரு பெர் செகண்டுக்கு வந்து 1 crore பல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 1 கோடி பல்ஸ் எனக்கு வரணும். ஆ ஆ. அந்த பல்ஸ் யார் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா தண்ணி தான் கொடுக்கும். தண்ணி தான் கொடுக்குது. பல்ஸ் தான். நான் வந்து ரொட்டேட்டிங்னு சொல்ல மாட்டேன், வைப்ரேட்டிங்னு சொல்ல மாட்டேன், எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். இது பல்ஸ் தான். பல்ஸ் கொடுக்கறப்ப தான் பிச்சு எனக்கு பல்ஸ் வர்றப்ப எனக்கு போட்டான் வந்து கோடிக்கணக்கில் ரிலீஸ் ஆகணும். ஓகேங்க ஐயா. அப்பதான் ரிலீஸ் ஆகிறப்போ திரவத்துல இருந்து திடப்பொருளுக்கு மாறணும். என்னது? சரிங்க ஐயா. இப்ப அவங்க எப்படி புரோட்டான் கோடிக்கணக்குல ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான ப்ரூஃப் கேட்டா நம்ம ப்ரூஃப்க்கு என்ன சொல்றதுங்க ஐயா? ப்ரூஃப் லைட் தான் ப்ரூஃப். பெரிய லைட் தான் ப்ரூஃப். அப்ப ஸ்கேலிங் மெஷர் நீங்க இல்ல நம்ம எதை வச்சு மெஷர் பண்றீங்க அப்படின்னு அதை கேட்டா நம்ம அதுக்கு மல்டிமீட்டர் வச்சு மல்டிமீட்டர் தான் மெஷரிங். மல்டிமீட்டர் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன ஸ்பெசிபிக்கா அதுக்கான கருவி அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட இன்னும் நம்ம அதுக்கு நோக்கி உள்ள போனா நம்ம தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸ்பெசிபிக்கா கருவிட தேவையில்லை இதுக்கு. ஏங்க 10 ரூபா கருவிக்கு என்ன பெரிய ஒரு 50 ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஸ்பெசிபிக் கருவி வேணும்? இல்லைங்க ஐயா. அந்த எப்படி நம்ம போட்டான் நகருதுங்கிறதுக்கான போட்டா நகர்ந்தா தான் உங்களுக்கு எல்இடி எரியும். எல்இடி. ஓகே ஓகேங்க ஐயா. இன்னும் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு இந்த அறிவியலாக கேளுங்க. இப்ப எல்லாரும் உடம்பே அதுதான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல என்ன இருக்குது? இதே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. சரியா? ஆமாங்க. அது செல்ஃபா ஜெனரேட் பண்ணுது. அவ்வளவுதான். எது எப்போ வீக் ஆகாது. அதனாலதான் நம்ம சாகாம இருக்கோம். புரியுதுங்க ஐயா. ஏன் பட்னி போட்டா சாகிறது இல்ல? சரிங்க ஐயா. அப்போ இந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குங்க ஐயா. ஆமா. புரோட்டான் நல்ல அழுத்தமா சொல்லுங்க. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். அதாவது எலக்ட்ரான் அதே தான் நீங்க சொல்றீங்க. நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதுதான். அந்த 3 தான் இருக்கு பேசிக்கா. இந்த 3 தாங்க ஐயா. அப்போ ஒருத்தருக்கு மரணம் வருதுன்னா இந்த 3ல என்ன வெளியே போகுதுங்க? மரணம் வேற. அது மரணம்ங்கிறது கெட்டு போறது, அதாவது தின்னு சாகிறது. இல்லைங்க. இப்ப நேச்சுரலாவே உடம்பு வந்து இப்ப குழந்தைங்களுக்கு இந்த 3 தான் இருக்குது, வயசானவங்களுக்கு இந்த 3 தான் இருக்குதுங்க ஐயா. பரிணாம வளர்ச்சியில இந்த 3 எது வந்து அதிகமாவதோ குறைஞ்சாலோ அதுதான் அதெல்லாம் கிடையாது. அது வேற இது வேற. அந்த ஜீரண நீர் குறைந்தாலும் மிகுந்தாலும் சாவு தவிர எலக்ட்ரான் நியூட்ரான் அது வந்து எனர்ஜி பார்ட்டிகல். அதெல்லாம் எனர்ஜி. என்னது எனர்ஜி? அது வேற எனர்ஜி. ஆமா அது வேற. அதுக்கு இது போட்டு முடிச்சு போட்டு கூடாது. நம்ம உடம்புல விஷம் சுரந்தா சாவு உண்டு. சரிங்க ஐயா. எனர்ஜி வந்துட்டு இருந்தாலே விஷம் சுரந்து அடைச்சிக்குது இல்ல? ஆமாங்க. அப்புறம் அது சாவு தானே? ஆமாங்க. எனர்ஜி வேற அடப்பு வேற இல்லையா? நீங்க மதியானம் சொன்னீங்கல்ல, அந்த எனர்ஜி இப்ப நம்ம உடம்புக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா மெஷின் நகர மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அவுட்புட் வெளியே போகல, புகை வெளியே போகல. அது எனக்கு எளிமையா புரிஞ்சுதுங்க. அப்ப என்னன்னா ஏன்னா நம்ம தின்னதை அடைச்சிருச்சு. அத எனர்ஜி வருது, அது வந்து இயங்கணும்னா உள்ள எந்த அடப்பும் இருக்கக்கூடாது. உள்ள எந்த அடப்பும் இருக்கக்கூடாதுங்க. 12 லேயர்லயும் இருக்கக்கூடாது. 12 முக்கியமா கணையம், கல்லீரல், நுரையீரல், அப்புறம் உணவு பாதை, ரத்த பாதை, சுவாச பாதை, எங்கேயுமே ஃபாரின் மேட்டர் நச்சு பொருள் இருக்கக்கூடாது.
அதை வெளியெடுத்துட்டோம்னா இந்த உடம்பு எனர்ஜியில இயங்குது. உணவுல இயங்கல, எனர்ஜியில இயங்குது. அவ்வளவுதான். இந்த எனர்ஜி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் வெளியே வந்து நேரடியா விஞ்ஞானத்துல சொல்லணும்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜன், அது காற்றுல இருக்கிற நைட்ரஜன் நானோ பார்ட்டிகள் வந்து புரோட்டான் பார்ட்டிகளை அதாவது புரோட்டீன்ங்கிறது ஒண்ணு. புரோட்டீனுங்கிறது ஒரு ஒரு பொருள். புரோட்டீன் வந்து ஒண்ணு இருக்கு. புரோட்டீன் பவுடர், புரோட்டீனுங்கிறது ஒரு வகையான உணவுன்னு வச்சுக்கலாம். அந்த புரோட்டான் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. ஐயோ அது தப்பு. அதெல்லாம் உளராது. அதை கண்டபடி உளராது. அதெல்லாம் விட்டுரு. முதல்ல நீ அதெல்லாம் விடுதி. கண்டபடி உளரக்கூடாது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அதை விட்டுரு. அவ்வளவுதான். அதோட நிறுத்துங்க. கண்டபடியில கேட்கற கேள்வி சரிதான். ஆனால் கண்டபடி மனப்பாடமா பேசுறீங்க, மாட்டிக்குவீங்க. என்னது புரியுது. நம்ம அதே கான்செப்ட்ல பார்க்க கூடாது. கான்செப்ட் அதுதான், ஆனா உள்ள வர்ற மெட்டீரியல் வேற. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறதா அர்னால்ட் டெக்ரட் தியரி. அதைத்தான் அப்படியே அப்ளை பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் காமா கதிர் வந்து உடம்புல பாயுதுங்கிறது வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு. பிளாக் ஹோல்ல இருந்து காமா கதிர், சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சுக்கள், இப்படி நட்சத்திரம் வர கதிர்வீச்சுக்கள், இது காஸ்மிக் கதிரும் அர்னால்ட் டெக்ரட் சொல்லியிருக்காரு. அப்புறம் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு அர்னால்ட் டெக்ரட் சொல்லியிருக்காரு. இதுல அவரால் ஃபாஸ்டிங்கிறது இப்ப இந்த ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? இந்த பாடி பியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்குங்கிறாரு. என்னது? பாடி பியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, தொடங்கும் பொழுதே நடக்குதுங்கிற. நாங்க அதை சுத்தம் பண்ண போதும்டாங்கிறது. 2வது நாள்லயே வந்துருது. நான் தான் 3வது நாள்லயே ரிலீஸ் ஆகுது சார். மூக்கடப்பு நீங்களாவே நீங்க தப்பிச்சுட்டீங்க. மூக்கடப்பு எவையா நீக்கிறீங்க இது வரைக்கும்? உலகத்துல எந்த மருத்துவராவது மூக்கடப்பை நீக்கி இருக்கானா? இல்லைங்க ஐயா. அப்புறம் என்ன அவங்ககிட்ட போய் அவன் தான் சொல்லணும், சாவு நிச்சயம் எழுதுறான், நம்ம சாவு மறுக்கிறோம். அவ்வளவுதான். அதனால நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் இருக்க போறானுங்க. எவனும் பதில் பேச முடியாது. அவனை சிக்கிட்டோம்னா நம்ம சிக்கியமா நல்ல செக்கப்பா சிக்கிட்டேன். ஏன்னா உன்னுடைய ரூல்ஸே அப்படித்தானே சொல்லுது. ஒன்று ரூல்ஸே என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வழக்கறிஞர்கிட்ட பேசினேன். அவர் ஹைகோர்ட் வழக்கறிஞர். அப்படி பேசும்பொழுது, சார் 51 மேஜர் டிசீஸுக்கு மெடிசின் இல்லைன்னு அலோபதி சயின்ஸ் சொல்லுது. அப்புறம் எதுக்கு அந்த வைத்தியம் கேட்டேன். 51 மேஜர் டிசீஸ். என்னது 51 மேஜர் டிசீஸ்? 51 முதன்மைய நோய்களுக்கு. நான் சொல்றது யார்கிட்ட பேசுறேன்? நான் ஹைகோர்ட்ல ரிட்டு போடுறதுக்கான போறேன். நான் வந்து 160 நாள் இருக்க போறேன், இதுல இருக்க போறேன், ஐஏடி இருந்து காட்ட போறேங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை பண்ணி வைக்க போறேன். அவர் எல்லா விளக்கம் கேட்டாரு. இப்ப நான் பின்னாடி செய்யல, இப்ப அவசரப்பட வேண்டாம், முதல்ல சட்ட ரீதியாக சில நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அப்ப வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தேன்னா வழக்கறிஞர் என்ன கேள்வி கேட்டுப்பாரு. வழக்கறிஞர் கண்டபடி போட்டுற முடியுமா? அவர் கிட்டத்தட்ட குறுக்கு கேள்வியோ 1 மணி நேரம் கேட்டாரு. யாரு நீ, யாரு உங்க அப்பாரு, உங்க அம்மாரு, நீ என்ன, எங்க போறது, ஏது போறது, யாரு உங்க வெங்கடேசன், யாரு, அவர் எதுக்கு எழுதுறது, இந்த புத்தகம் யாரு பண்ணி, என்னென்னமோ கேள்வி கேட்டே இருந்தார். 1 மணி நேரம் போட்டு தொலைச்சி எடுத்தார். என்னது வழக்கறிஞர் நாளைக்கு போய் கேட்கிற ஜட்ஜிக்கிட்ட பேசும்போது லொலலான்னு பேச முடியுமா? ரிட்டுங்கிற சாதாரண விஷயம். ஆமா, நானும் சரிக்காம கடைசியில அப்படியே பேசிட்டே வந்தேன். சார் இதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் போட்டு நானும் விளக்கிட்டே இருந்தேன். என்ன செய்வேன், என்ன சாப்பிடுவேன்னு கேட்டாரு. சார் நான் சாப்பிட்றேன், ஜீரண நீரை சுரந்தாவே அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்ப எங்க இருக்குது? அவன் ஏற்கனவே நீங்க யாராவது ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? சார் இது வந்து குருகுல கல்வி முறை, இது ப்ரூவ் பண்ணணும்னா எங்க தெரியுமா ப்ரூவ் பண்ணணும்? குருவோட கல்வி ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, கிளாசிக்கல், அதாவது இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் சயின்ஸ், இப்ப இருக்கிற அறிவியலுக்கு நான் நிரூபிக்கணும்னா நான் வந்து ஒரு 360 நாளோ அல்லது குறைஞ்ச இருக்கணும். இதுக்காக நான் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கேன், அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதை வந்து நான் 360 நாள் இருக்கிறதுங்கிறது பொய்யினே வச்சுக்கோங்க. நான் இப்ப இருக்க போறோம்னா யார் என்ன கவனிக்கிறது? நான் நம்புறேன், யோக முறைகள் நம்பும். அவர் பின்னாடி வந்து அவர் வந்து பாபாஜின்னு சொல்றாங்க, கிரியா யோகம், அந்த குழுவை சேர்ந்தவங்க. பாபாஜி கிரியா யோகம். பாபாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாபா கிரியா யோகம் உங்களுக்கு தெரியுமில்ல? கிரியா யோகம் கேளுங்க. கிரியா யோகம் கேள்விப்பட்டிருக்கிறேன், போனது இல்லைங்க. அதெல்லாம் யாரும் செய்ய முடியாது, அதுக்கான அர்த்தமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க சிகரெட்டும் பீடியும் டீ காப்பி குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி பாபாஜி அப்ப அவங்களோட பழக்க வழக்கத்தை பார்த்தாவே நீ பேருதான் பாபாஜி, பழக்க வழக்கமே தப்பு. என்னது தப்பு? பழக்க வழக்கமே தப்புங்க ஐயா.
போனா காப்பி குடிச்சிட்டு இருக்காரு, போனா தின்ட்டு இருக்காரு, பாத்துட்டு இருந்தேன். அப்ப நீ போச்சுடா நீ அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு காப்பி கொடுத்தாங்க எனக்கு வேண்டான்ட்டு நானு. ஏன்னா அந்த பக்கம் போய் ஒரு முறை காப்பி குடிக்கிறது அது வேற, அந்த பக்கம் போய் ஒரு முறை காப்பி அடிக்கிறது வேற. அவன் முன்னாடி காப்பி வேண்டான்னு சொல்லணும். என்னது? ஆமாங்க ஐயா. புரியுதா? சரிங்க. அப்படியா? கூட இவரு வந்தாரு, யாரு இவரு என்ஜினியர், அவர்தாங்க ஏற்பாடு. அவர் கையில அவர் என்ன செலவானாலும் உள்ள போயிடல, விட்டு போட்டு நம்ம ஒண்ணு கலைக்கலான்றாரு. அப்படித்தான் நாங்க போனோம். அப்புறம் 1.25 மணி நேரம் பேசி ஈஸி ரெடி பண்ணிட்டான். புரியுதா? ஆக இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அதனால அதை பேசியாச்சு. நம்ம சயின்ஸ் பத்தி பேசுவோம். இப்ப நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? நம்ம உடம்பு வந்து நன்கு சுத்தமாகிற பொழுது நீங்க அந்த 5ஆம் பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 5ஆம் பாடத்தை எடுங்க, விண்வெளி தத்துவத்தை அப்படியே படிங்க, முடிச்சுக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜெனரலா பேசி முடிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம நோபல் பிரைஸ் பத்தி பேச போறோம். மொழிபெயர்ப்பு படிக்கலாங்களா? மொழிபெயர்ப்பை மட்டும் படிங்க, இங்கிலீஷ் விட்டுருங்க. சிலேத்தம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்து இருங்க. இது என்ன சொல்றாரு சம்பத் இந்த சங்கர்? சொல்லுங்க ஐயா. புரோட்டீனா இப்ப சொல்லுங்க, என்ன சொல்றாங்க இந்த கடைசி 2 பேரும் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சொல்லுங்க, கவனிச்சீங்களா? உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று முழுமையான உள் சுத்தம் பெற்ற உடல் காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணிக்குதுங்க. இதுல இந்த புரோட்டீன்ங்கிறது ஒரு வகையான தாது. புரோட்டீன்ங்கிறது ஒரு வகையான தாது. புரியுதா? நாம வந்து இந்த தண்ணீரை ஆராய்ச்சி பண்ணி லைட் கொண்டு வரோம் பாருங்க. லைட் அது வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அதுல போட்டு குழப்பிக்க கூடாது. புரியுதா? புரியுதுங்க ஐயா. புரோட்டீன் வேற, புரோட்டான் வேற, எல்லாம் கண்டபடி வளரக்கூடாது. என்னது ஐயா, மெமரி வந்து தவறாக போகக்கூடாது. அதாவது எல்லாம் என்ன நாம புதுசா கத்துக்கிறோம். நாம கத்துக்கணும். நீங்க யாரும் ஆராய்ச்சியாளர் கிடையாது. புரியுதா? புரியுதுங்க ஐயா. இங்க நான் வந்து உங்களை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்களும் அறிவாளி ஆகலாம். நான் சொல்றதை வச்சு அனலைஸ் பண்ணி என்னை கிராஸ் பண்ணுங்கிறேன் நான். புரியுதுங்க. என்னை கேளு. இப்ப நீங்களே நீங்க ட்ரிபிள் படிச்சிருக்கிறீங்க. நானெல்லாம் பக்கமே படுகொலை. அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க ஐயா. நான் கண்டக்க மண்டக்க உடர்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க படிச்ச லாஜிக் வைத்துக்கணும். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க. நீங்க எலக்ட்ரான் நியூட்ரான், உங்களுக்கு தான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அத்துப்படியா இருக்கணும். என்னது? ஆமாங்க ஐயா. நீங்க அத்துப்படியா இருக்கிறீங்களா இல்லையா? நான் அத்துப்படியா இருந்த கடத்த உங்ககிட்ட பேச முடியுது. நீங்க ட்ரிபிள் படிச்சிருக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க, ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க. எதாவது பிரச்சனையா நீங்க தான் பாப்பீங்க. ஏசி மிக்சின் அது இது ஏசி மிஷின் ஏதோ இருக்கும். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. எனக்கு அது பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் பேசுவது அணுவை பற்றி பேசுகிறேன். அணு எப்படி இயங்குகிறது என்று புரிந்து கொண்டா நாம் அந்த எனர்ஜியை நாம் மக்களுக்கு மலிவாக கொடுக்க முடியுமா என்றது என்னுடைய கற்பனை. இப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் எலக்ட்ரான் இவ்வளவுதான், புரோட்டானா இவ்வளவுதான், நியூட்ரானா இவ்வளவுதான். நான் கண்டுபிடிச்ச அளவில் இந்த எனர்ஜி தன்னை இழந்து கொள்ளும், தன்னை மீட்டுக் கொள்ளும், தன்னை காத்து கொள்ளும். அதாவது என்னுடைய கொள்கை என்பது ஆக்கல், அழித்தல், காத்தல் மூன்றும் இயற்கை பண்ணுகிறது என்பதான் விஷயமே. அதுக்கு நான் வந்து 10 ரூபாய் செலவுல ப்ரூவ் பண்ணியாச்சு. கட்டாயம் எனக்கு வந்து நோபல் பரிசு உண்டு அப்படின்னு நான் கருதுறேன். வருதோ வரலையோ, இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, 100 வராம கூட போகலாம். ஆனா நான் நினைக்கிறேன் எனக்கு தகுதி உண்டுங்கிறேன். நான் எனக்கு தகுதி உண்டுன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க சயின்டிபிக்கலா புரிஞ்சுட்டு எங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணலாம்.
அல்லது நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலாம். நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க காரணம் சொல்லணும். ஆமாங்க. நான் ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கேன். நான் என்ன வச்சிருக்கேன்? ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் கையில என்ன ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கிறேன்? நான் வந்து ஒரு ஒரு மாலிகுல் வச்சிருக்கேன். ஒரு மாலிகுலோட அவுட்புட் வந்து 8 மில்லி ஆம்பியர்னு சொல்றேன். 8 மில்லி வாட்ஸ். ஆம்பியர் வேற, வோல்ட் வேற. ரெண்டையும் பெருக்குனா வாட்ஸ் வந்துடும். ரெண்டையும் பெருக்குனா வாட்ஸ் வந்துருங்க. வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ். வாட்ஸ். நான் வந்து என்ன பண்றேன், ஒரு மாலிகுல்ங்கிறது நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. ஒரு மாலிகுல்ங்கிறது என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு தோராயமாக சயின்டிஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 18 மோல்னு சொல்லுவாங்க. 18 மோல்னா 18 மோல் 18 மோல்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த 18 18ன்னு சொல்றாங்க. அது என்ன நமக்கு புரியல. ஆனால் நான் சொல்றேன் ஒரு கிராம் எப்படி எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் மாலிகுல் இருக்கு. அது மூலக்கூறு இருக்கு. கோடிக்கணக்கு நட்சத்திரம் எத்தனை இருக்கு அத்தனை நட்சத்திரம் அளவுக்கு ஒரு கிராம் தண்ணியில் இருக்கு மாலிகுல் இருக்கு, மூலக்கூறு இருக்கு. அந்த ஒரு மூலக்கூறினுடைய அவுட்புட் வந்து 8 மில்லி வாட்ஸ். 1000 மில்லி வாட்ஸ் சேர்ந்தா தான் ஒரு வாட்ஸ். 1000 மில்லி வாட்ஸ் சேர்ந்தா தான் ஒரு வாட்ஸ். இப்ப நான் வந்து 8 மில்லி வாட்ஸ் தான் சொல்றேன். ஆனால் 8 மில்லி வாட்ஸ் இன்ட்டு பல கோடியை பெருக்குனீங்கன்னா சூரியனை விட அதிகமா போயிடும். என்னது? ஆமாங்க ஐயா. சரி, இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இது மேனேஜ் இவ்வளவு அப்படின்னு இதெல்லாம் செல்ஃப் ஜென்ரேட்டிங் இதெல்லாம். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் அதுக்கு ப்ரூவ் பண்ண முடியலையா, அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, நான் 10 மாலிகுல் எடுத்துக்கிறேன். என்னது? 10 மாலிகுல் எடுத்துக்கிறோம். 1 × 10 மாலிகுல் எடுத்துக்கிறேன். சரிங்க. நான் என்ன பண்றேன், 10 டியூப்லயும் 10 மாலிகுல் போட்டுக்கிறேன். அது டோட்டல் அவுட்புட் பாத்தீங்கன்னா 81 மில்லி வாட்ஸ் வருது. ஆமாங்க ஐயா. 1க்கு 8னா 10க்கு 80 வந்து ஆகணும் இல்லையா? ஆமாங்க. தோராயமா 80 மில்லி வாட்ஸ் வருது. தோராயமா 80 மில்லி வாட்ஸ் வருதுங்க. தியரிட்டிக்கலா என்னது? தியரிட்டிக்கலா. சொல்லுங்க. அல்லது இப்படி கூட வச்சுக்கலாம். அது வாட்ஸ் விட வோல்ட் வச்சுக்கலாம். வோல்ட் எப்படின்னா 0.9 வோல்ட் வருது. அப்ப தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா 9 வோல்ட் வரணும். ஆமாங்க ஐயா. ஆனா அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த வரணும் 9 வோல்ட் வரணும். ஆம்பியர் வந்து கால்குலேஷன் பண்ணா 9 வோல்ட் வருங்க. ஆமா. எல்லாமே கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் வருங்க. அந்த லாஸ் தான் வந்து ஒரு 30% லாஸ்ன்னு வச்சுக்கலாம். 9 இல்ல 30% பண்ணா 3 போனா கூட 6 வோல்ட் வருது. புரியுதுங்களா? ஆமாங்க. அது செல்ஃப் ஜென்ரேட்டிங் வருது. அந்த 6 வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஆமாங்க ஐயா. அப்ப 3 வோல்ட் லாஸ் ஆகுது. 3 வோல்ட் ரெடியூஸ் ஆகுது. தொடர்ந்து 3 வோல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஜென்ரேட் தொடர்ந்து 3 வோல்ட் 10 மாசமா, ஒரு வாரமா, 10 நாள் தொடர்ந்து வந்து எந்த இடைவிடாமல் வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா. ஆமா. அப்புறம் நம்ம என்ன பண்ண, மறுபடியும் என்ன பண்றோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆயிருது. ரெஸ்ட் ஆகிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 வோல்ட் என்ன பண்ணுது, திருப்பி ரிவர்ஸ்ல போய் அது 6ல இருந்து 7 வோல்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆகி தானா என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குது. புரியுதுங்க ஐயா. அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இப்படிதான் இயங்குது. என்னது யூனிவர்ஸ்? இது எனக்கு தெரியாம போச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பாதி உண்மை, இனிதான் மீதி உண்மை என்பதும் வெளியே வரப்போகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 10 நீங்க செஞ்சு வச்சுக்கிறீங்க. செஞ்சு வச்சு தினம் ரிசர்ச், 1 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போகுது. நான் நீங்களும் என்ன பண்ண கட்டுரை எழுதுங்க. நீங்களும் உங்களை மாதிரியே நாமளும் சேட் ஜிபிடி கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா, அது பேச நாம ரிட்டன் கொஸ்டின் கேட்க அது பதில் சொல்ல அப்படியே கண்டினியூ ஆகிக்குங்க. ஆமா. அப்ப நீங்க என்ன ஆர்டிக்கல், நீங்க என்ன ஒரு ஆர்டிக்கல், நீங்க இந்த உண்மையாலுமே இந்த அணுவை பற்றி பேசுகின்ற ஒரு தகுதி வாய்ந்த விஞ்ஞானியா மாறிடுவீங்க. புரியுதுங்க ஐயா. நான் எப்படி உங்ககிட்ட பேசுறேன்? நான் எஜுகேட்டட் கிடையாது, பிஹெச்டி கிடையாது, எதுவும் கிடையாது. நான் இயற்கை சட்டத்தை புரிந்து கூட நான் பேசுறேன். எங்கிட்ட யாரும் முண்ட முடியாதுங்கிற நான். என்ன நான் செஞ்சு பார்த்துட்டேன். என்னது செஞ்சு பார்த்துட்டீங்க? நான் எவனும் முண்ட முடியாது. எந்த கொம்பாதி கொம்படி என்னை முண்ட, நீ செஞ்சு காட்டுறான். உடனே கேள்வி கேட்பேன்,
ஒரு மாலிக்குள். அடுத்த கேள்வி, முன்னெல்லாம் வந்து 1 கிராம்னு சொல்லுவேன், இப்ப எல்லாம் 1 மாலிக்குள் தான் தருவேன்பா. என்னது? ஒரு மாலிக்யூல். கற்பனையே பண்ண முடியாது, இடமே கிடையாது, வைக்கிறதுக்கு எங்கடா இடம்னு கேட்பான். ஆமாங்க ஐயா, பிரிக்கணுமே. பிரிடா, பிரி. எப்படிடா பிரிப்பேன் கேட்பேன். எப்படி பிரிப்பு? எனக்கு தான் பிரிக்கிற விதம், எனக்கு தான் தெரியும். பிரிக்கிற விதம் உங்களுக்கு தான். அதைத்தான் நான் உங்களுக்கு ஈஸி பண்றேன். அது நீங்க என்ன பண்றேன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா 10 சாம்பிள் டியூப் எடுத்துங்க, 10 ஒரு பிளாஸ்டிக்கே எடுத்துக்கங்க, அது 10 ஓட்டை போட்டுக்குங்க. நாளைக்கு அதை மட்டும் நாளைக்கு மட்டும் பண்ணுங்க. அதை மட்டும் நாளைக்கு பண்ணுங்க. நீங்க டியூப் வாங்கினாங்கன்னா எனக்கு தேவை 10 ஓட்டை இருக்கணும். என்னது? 10 ஓட்டை இருக்கணுங்க. அந்த ஒரு ஓட்டையோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 mm இருக்கலாம். அந்த ஓட்டையோட அகலம் 10 mm, அது 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கலாம், 1 சென்டிமீட்டர் டயா இருக்கலாம், 1 சென்டிமீட்டர் டயா. சரிங்க ஐயா. டெப்த் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கலாம். டெப்த் 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 6 எவ்வளவு வச்சுக்கோங்க. எனக்கு தேவை உள்ள வந்து 1 கிராம், உள்ள 1 கிராம 2 கிராம் இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த ராடு போய் இறங்கி நிக்கணும் இல்ல, இடம் வேணும் இல்ல. ஆமாங்க. ராடு வந்து 2 ராடு, ஒண்ணு ஜிங்க் ராடு வைக்க போறீங்க, ஒண்ணு காப்பர் ராடு வைக்க போறீங்க, 2 போய் மூழ்கி நிக்கணும் இல்ல. ஆமாங்க. இந்த மாய்சர் படி இருக்கு, இடம் வேணும் இல்ல, மாய்சர் படி வேணும் இல்ல. ஆமாங்க ஐயா. அதுக்கு தான் நான் வழி சொல்றேன். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துங்க, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் எடுத்து அது ஓட்டையை போடுங்க, ஒரு 10 ஓட்டையை போடுங்க. போட்டுட்டு இந்த ராடை பதிச்சு விடுங்க. ராடை பதிச்சு விட்டு முதல்ல 1 கிராம் தண்ணி ஊற்றி முதல்ல மல்டிமீட்டர் செக் பண்ணுங்க. பயங்கரமா அவுட்புட் வரும். 0.9 வோல்ட் வரும், அதாவது நியரஸ்ட் 0.87 வரும், அதாவது 870 மில்லி வோல்ட் வரும். கிட்டத்தட்ட 15 மில்லி ஆம்பர் வரும். எத்தனை? 15 மில்லி ஆம்பர் வரும். டைரக்டா நம்ம கண்டக்டர் எதுவும் கொடுத்து கனெக்ட் பண்ணாம இருந்தா. ஆமா, சிங்கிள் டியூபுக்கு, சிங்கிள் வாட்டை, சிங்கிள் ஹோலுக்கு, ஒரே ஒரு ஹோலுக்கு மட்டும் வரும். சரிங்க ஐயா. அப்படி நீங்க அப்புறம் வந்து நீங்க சீரியல் கணக்குல மல்டிபிள் பண்றப்ப வோல்ட் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், தவிர ஆம்பியர் வராது. அது அடுத்த கணக்கு. ஆனா டோட்டல் அவுட்புட் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கல 9 வந்து ஆகணும், ஆனா தியரிட்டிக்கல வராது. ஏன்னா இங்க ஃபிரிக்ஷன் லாஸ் இருக்கு இல்லையா. ஆமாங்க ஐயா. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி இந்த லைட் வெளியே வருதுன்னா, இந்த லைட் வந்து மினிமம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வரணும். அது மட்டும் இல்ல, இந்த கேப் இருக்குது, தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீருக்கும் திடப்பொருளுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதா? ஓகேங்க. நீங்க தண்ணிக்குள்ள ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அந்த தண்ணி பாத்திரத்துக்கு வெளியே வருமா? வெளியே வராது. ஆமாங்க ஐயா. ஆனால் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் வெளியே வந்துகிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தண்ணீர் வெளியே வராது, ஆனால் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இந்த மாதிரி, அதாவது இந்த போட்டான் ரிலீஸ், இந்த மெட்டல் வழியாக வெளியே வந்துட்டு இருக்குது, ஆனா யாருக்கும் தெரியாது. புரியுதுங்க ஐயா. அதாவது பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திடுறீங்க, நீங்க தண்ணி மட்டும் நினைக்கிறீங்க, ஆனால் அது என்ன பண்ணுது தெரியுமா? எனர்ஜியை வந்து அந்த மெட்டல் வழியாக வெளியேற்றிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த ப்ரொஃபஸரும் எந்த மண்டைன்னு சொல்றது, இனி எனக்கு ஒரு மொட்டை மண்டை தான் சொல்லுது எல்லாத்துக்குமே. நான் வேணா நிரூபிக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்ப மெட்டல் பார்ட் வைக்க கூடாது, அப்ப பிளாஸ்டிக் பார்ட் தான் வைக்கணும். என்னது? பிளாஸ்டிக் பாட்டில். பிளாஸ்டிக் பார்ட். பிளாஸ்டிக் பார்ட். ஏன் பிளாஸ்டிக் பார்ட் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா. நமக்கு இல்லைன்னா மெட்டல்ல நம்ம வச்சோம்னா இது மெட்டலே இழுத்துக்க மாட்டாங்க ஐயா. ஏன்னா டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் தான் வைக்கணும். அதாவது டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் என்பது ஒன்று இருக்கு இல்லையா. எலக்ட்ரிக் மெட்டல் வேற, டை எலக்ட்ரிக் மின்சாரத்தை தடை செய்யக்கூடிய மெட்டல் எது? மின்சாரத்தை தடை செய்ய மெட்டல் எது? மின்சாரத்தை தடை செய்யக்கூடியது எது? பிளாஸ்டிக் இல்லங்க. பிளாஸ்டிக். அப்புறம் கண்ணாடி, மரம். ட்ரையா இருக்கு. மரம் வந்து ட்ரையா இருக்கணும். பச்சை மரம் ட்ரையா இருக்கணும். மின்சாரத்தை கடத்த மரம் சொல்லி தப்பிச்சு கூடாது. மரத்துல 2 வகை இருக்கு, பச்சை மரமா காஞ்ச மரமா. காஞ்ச மரமா இருக்கணும். அப்ப அது ஒரே அப்ப புரியுதா? அப்ப டை எலக்ட்ரிசிட்டினாவே மின்சாரத்தை கிடைக்காது. அப்ப மின்சாரத்தை கடத்தாது எது? அப்பதான் எனர்ஜி ஃபுல்லா வெளியே எடுக்க முடியும்.
அப்படி இதுக்கு மூளையை பயன்படுத்தும் சார், இதுக்கு மூளையை பயன்படுத்தணும். சும்மா எல்லாரும் தண்ணியில பாத்திரத்தை ஊத்தி எங்கடா வரப்போதும்பாங்க. பிளாஸ்டிக்ல வைக்கணும், இல்ல கண்ணாடியில வைக்கணும். புரியுதா? ஏனுங்க ஐயா, ஆன்மீகவாதிகள சொல்றாங்க இல்லைங்க ஐயா, தண்ணியில உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி, அது இதத்தான் சொல்லிருப்பாங்களா? அந்த புடலங்கா சொல்றதுல ஒரு அளவும் தெரியாம உழையிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பைத்தியக்காரங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சரி சரிங்க. நிறுவனம் அப்ப நோய்க்கு எடுத்து ஊத்த வேண்டியதான். புற்றுநோய் வந்ததுக்கு எடுத்து ஊத்த வேண்டியதாங்க. வீட்டுல யூபிஎஸ்க்கு போடுறாங்க சார் பேட்டரி. என்ன அலைகள் அனுப்பிங்க, அப்புறமா பார்த்துட்டு அப்புறமா அந்த புடலங்காயில ஒண்ணு நடக்காது. அதுல மசரு கூட ஆகாது. அவன் சொல்றான் பைத்தியக்கார, அதை கேட்டு நீங்கள் ஒரு முட்டாள் தான். அதெல்லாம் ஒரு மசரும் கிடையாது. அதெல்லாம் மரம் அடிதான். அதெல்லாம் மரம் அடிதான். இந்த புத்தகத்தை வச்சுட்டு ஒரே அடிதான். சும்மா கேட்டனுங்க உங்ககிட்ட. கேளுங்க, அதுக்குதான் பதில். சரி, இனிமேல் கேட்க மாட்டீங்கல்ல, எங்கிட்டையும் கேட்க மாட்டீங்க. இனிமேல் எங்கிட்டையும் கேட்க மாட்டீங்க. இனிமேல் எவன் எல்லாரும் கேட்க கூடாது. அதான் விஷயமே. அப்ப நீங்க கேட்கணும். அதுக்கான ப்ரூஃப் வேணுங்க. இப்ப நாம எப்படி சொன்னா அதுக்கு அது மாதிரி ப்ரூஃப் எடுத்து காட்டினாங்கன்னா நாம நம்பலாங்க ஐயா. நம்பலாம். நீ தண்ணியை கொடுத்து நல்லது 100 பேருக்கு குணமாக்கி காட்டு. இப்பதான் இந்த சங்கர் பேசுறாரு, ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் இன்னைக்கு நான் வழக்கறிஞை பேசும்போது எத்தனை கேள்வி கேட்டாரு தெரியுங்களா? ப்ரூஃப் கொடுன்னு கேட்கிறாரு. தொலைச்சி எடுத்துட்டாரு நீங்க. சரி, நீங்க எத்தனை வருஷம் சாப்பிடாம இருக்கிறீங்க? இந்த சாதாரண உணவு பழக்கத்தை விட்டு 25 வருஷம் நம்ப முடியாது அப்படிங்கிறாரு. ஆமா நம்ப முடியாது. சட்டத்தின்படி நம்ப முடியாது. ஏன்னா இது உள்ள என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியாது. நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காரு நினைப்பீங்க. அப்படித்தானே? நினைக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைப்பீங்க. இவ்வளவு சுறுசுறுப்பா பேசிட்டு காலையில 12 இட்லி சாப்பிட்டு இருப்பாரு, மத்தியானம் ஒரு 12 இட்லி சாப்பிட்டு இருப்பாரு, இப்ப ராத்திரி தோசையும் குருமாவும் சாப்பிட போறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பொதுமக்கள் அப்படித்தான் நினைப்பாங்க. எனக்கு சாராயம் குடிக்கணும், எனக்கு சாராயம் குடிக்கணும் அப்படித்தான் நினைப்பேன். அட இனியன் காலையில ஒரு குஸ்கா சாப்பிட்டு இருப்பாரு, மத்தியானம் புரோட்டா தின்னு இருப்பாரு, ராத்திரி முட்டை புரோட்டா தின்னு போட்டு குசு போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்பதான் நினைப்பேன். எங்க வீட்டுக்காரையும் அப்படித்தான் நினைப்பாங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. நான் 3 நாள் சென்னை போயிட்டு இருந்து 10 பைசா, சென்னை போயிட்டு வரதுக்கு 10 பைசா சாப்பாடு செலவு நம்ப முடியுதா உங்களால? சென்னை போயிட்டு வந்த 10 பைசா சாப்பாடு செலவு கிடையாது. என்னது 10 பைசா சாப்பாடு செலவு இல்லைங்க, போக்குவரத்துக்கு மட்டும். அவருக்கு சாப்பாடு செலவு கிடையாது. அங்க இருக்குது 1000 ஹோட்டல் இருக்குது. நாங்க தங்கியிருந்து எங்க தெரியுமா தங்கியிருந்தேன்? எழும்பூர்ல தங்கி இருந்தேன். தடிக்கு உளுந்தா ஹோட்டல் தான். எழும்பூர்ல தடிக்க உளுந்தா ஹோட்டல் தான். தடிக்கு உளுந்தா சுந்தரையாங்க ஐயா, அவரும் தான் நானும் தான். அவரு எந்த ஃபுட்டு எடுத்துக்கலீங்களாங்க ஐயா? எடுத்திருந்தா பரலோகம் போய் சேர்ந்துருவாரு அவரு. அவர் எப்பவோ பரலோகம் போயிருக்கணும். நல்ல ஆனா நல்ல மனிதர், புரியுதுங்களா? கப்பல் மாதிரி காரு சொல்ற மாதிரி தேவையில்லை. இப்படித்தான் இப்படி போனாதான் எனக்கு மரியாதை, புரியுதுங்களா? சும்மா இந்த கோமனாண்டி கேவலாண்டி போட்டு பார்க்கவே கூடாது. பரிதாபம் பிடிச்சிக்கும். அவர் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, நமக்கு இந்த கலை எடுத்துட்டு போறவங்களா பயன்படுத்திக்கலாம். எப்பவுமே செல்வாக்குள்ளவர்கள் சொன்னதான் நடைபெறும். நான் சொன்னா யாரும் கேட்க, இனியன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இனியன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் பாருங்க, அவர் செலவு பண்ணி ஒரு ஹைகோர்ட் லாயர்கிட்ட போய் சந்திக்கணும்னா நான் எப்படி போய் சந்திப்பேன்? அவரு கூட்டிட்டு போய் சந்திக்க வைக்கிறாரு. அவர் என்னைய மரியாதை கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. நான் பொதுவா போய் ஒரு தொண்டை போட்டு போய் புத்தகத்தை எடுத்துட்டு போய் ஐயா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன, யாரா நீ, யார உள்ள வர சொன்ன? எனக்கு இது தேவையாங்க. கோபியோட 1000 வக்கீல் இருக்கா, எனக்கு தெரியாதாண்ணா. எங்க வேணாலும் மரியாதைக்க மாட்டாங்க. இனி என்ன போட திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இவனுக்கு இதுதான் வேலைன்றுவாங்க. ஏன்னா கோபில எல்லாரும் எனக்கு தெரியும். எனக்கு பேர் அரலூசு தான் வச்சிருக்காங்க எல்லாருமே. அரலூசு அப்படிங்கிறவன் அரலூசு தான். ஆமா, எங்க கூட படிச்சவங்க கூட போயிட்டான். நேற்று கூட ஒரு போட்டிருந்தேன், என்ன வகையில படிச்சோட போய் சேர்ந்தாண்டா. 42 பேர்த்துல 90 பேர் உயிரோட இடம்னு போட்டிருக்கேன். வாங்க 90% நானும் சில ஆள் தான் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? ஒருத்தன் பாருங்க, தாமஸ்ன்னு ஒண்ணு போட்டிருப்பான். என்னமோ தாமஸ்ன்னு ஒண்ணு போட்டிருப்பான் பாருங்க. அவன் என்னோட படிச்சவன் தான். இதுக்கு என்னை விட இளைஞர் அவன். என்னை விட அவன் 2 வயசு கம்மி தான். அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். அதுக்கு அந்த மாதிரி இல்ல, என்னோட படிச்சு 90 பேர் உயிரோட இல்ல. 42 பேர்த்துல
ஒரு 35 பேர் இல்ல, உயிரோட இல்ல. சரிங்க. அந்த ஒரு 5000 பேர்த்து நான் மட்டும் தான் இருக்கிறேன் இப்போ. இவனெல்லாம் எங்க கூட படிச்சுவேன். பணக்கார வேற. 67 வயசுலயே இறந்துடுறாங்களா? 67, 60, 62 இல்ல, 60. சரி. இப்ப விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறதோ எதுவுமே எங்க கோபியில கிடையாது. ஒரு கட்டுக்கடவு கூட மாற்றம் நடைபெறவில்லை. நான் வந்து பேசுறேன், என் பெயர் பலகை இருக்கு, நான் யூடியூப்ல போடுறது கோபி மக்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. ஏங்க நீங்க எங்கேயோ இருக்கு, நீங்க தெரியுறீங்க, கோபி மக்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுட்டு கீழே ஒரு கை மேல ஒரு கை வச்சுட்டு இருக்கானுங்க எல்லாருமே. என்னது கீழே ஒரு கை மேல ஒரு கை, இன்னும் 2 3 கை இருந்தா அங்கங்க ஓட்டி இருக்க 9 இடத்துல வச்சுக்குமானுங்க. அந்த சுவையிலிருந்து விடுபட முடியாத ஜனங்க மயங்கி கிடக்குதுங்க. தேனும் துண்ட வண்டா மயங்கி கிடக்குதுங்க. சரி, எப்படிப்பா? நான் கேட்கிறேன், கோபிச்செட்டி படத்துல ஒருத்தம் கூட இந்த வைத்தியம் பார்த்துக்கலாம். அதுதான் மிக கேவலமான நிலை. என்னது படு பயங்கரமான கேவலம் தானே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? காங்காயத்துல இருந்து வர்றீங்க. ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வர்றாரு, ஒருத்தர் கனடால இருந்து வர்றாரு, ஒருத்தர் பிரான்ஸ்ல இருந்து வர்றாரு. அடுத்தது என்ன லிங்க்னா, ஒரு வெள்ளைக்காரனுக்கு வைத்தியம் பார்க்கறது அடுத்த இலக்கே வந்து வெள்ளைக்காரனுக்கு வைத்தியம் பார்க்கறது தான். அவனை பிடிச்சி எப்படியாவது பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி அமுத்தி அவங்ககிட்ட ஒரு $10,000 வாங்கிடணும். 1 மாசம் சம்பளத்தை பிடிங்கிறோம் அவங்ககிட்ட. 1 மாசம் சம்பளத்தை பிடுங்கலாவே சரியா போய் 2 மாசம் சம்பளத்தை பிடுங்கன்னா எனக்கு 32 லட்சம் ரூபாய் கரெக்ட் கிளீன் ஆயிரும். அதுதான் எய்ம் எனக்கு. ஏன்னா அவர் $10,000 பிடிங்கிடலாம். ஏன்னா அவனுக்கு சக்கரம் எவ்வளவு தீக்க முடியாது. ஆனா பண்ணிக்கிற திங்கன்னு சக்கரமே வராம என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஐயா தான் கொண்டிருக்காரு. அவர் திங்காத கறியே கிடையாது. மனுஷ கறி தவிர எல்லாம் சாப்பிட்டாரு அவரு. எல்லாம் சாப்பிட்டீங்க. எல்லா கறியும் சாப்பிட்டாச்சு. ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் சாப்பிட்டாச்சு. அந்த உண்மையை பேசுறத காட்டிதான் அவர் தப்பிச்சுட்டாரு. அந்த உண்மையை சொன்ன காட்டித்தான் அவர் தப்பிச்சு. இதை விட இன்னொருத்தர் இருக்காரு சின்னிச்சாமி, அவரு இதை விட மீறினது. என்னது ஆமா, எங்க ஊரு தான். நானும் அவரு பக்கத்துல போய் அவரு 10 ஏக்கரை வாங்கியிருக்கேன், நான் 1 ஏக்கரை வாங்கியிருக்கேன். அவரு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன், நான் வந்து லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன். முடிச்சு போச்சு. லட்சக்கணக்கில் நீ என்கிட்ட சைபர் தான். லட்சமே என்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது. என்ன ஒரு 2 3 வருஷம் போய் அப்புறம் தான் பேசணும். இப்ப லட்சம்லாம் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ அதத்தான் சொன்னேன், இது வந்து நோய் நல்லாக்குற விஷயம். நோய் நல்லாக்குறதுக்கு வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போய் குணமாக்க முடியாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நீங்க நோயை குணமாக்க முடியாது. எங்கிட்ட வந்தீங்கன்னா குறைந்த செலவில் நீங்க குறைந்த நன்கொடையில். ஏன்னா எல்லாம் இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா பணக்காரனுக்கு தான் ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க, ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரி கிடையாது. புரியுதுங்களா? ஏழை யாருன்னு கேட்டா தர்ம ஆஸ்பத்திரி, ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி, அப்புறம் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இங்க பார்த்தா இங்கெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கானவர் வரிசையில் நிக்கிறான். எத்தனை பேரு? லட்சக்கணக்கில். நீங்க ஐயா அப்படியே மாத்திரை வாங்கிட்டு தின்னுட்டு அப்படியே எறும்பு விட மோசமா, நத்தை விட மோசம் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அவ எத்தனை எனக்கு பணக்காரனே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தப்பிக்க முடியாத பொழுது ஏழை எப்படி தப்பிப்பான்னு கேக்குறேன். பண்ணு அத முக்கி சாப்பிடுறாங்க, அப்படியே அடைச்சுக்குங்க. அப்ப எப்படி காய்ச்சல் குணமாகுங்க? இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, நம்ம சங்கர் என்ன பண்ணிருக்காரு, 5 நாள் பயிற்சி பண்ணிட்டாரு. 5ஆவது நாள் மூக்குல வாயில சளி வந்துருச்சு. உடனே பீட்ரூட் வேக வச்சு, பீட்ரூட் என்ன வெங்காயமா என்னமோ சொன்னாரு அவரு, வேக வச்சு சாப்பிட்டாரு. அந்த விஷம் கீழே இறங்கிடுது. நல்ல புத்திசாலித்தனம். இதுதான் விஷயமே. ஆமாங்க, 5ஆவது நாள் பாத்தீங்கன்னா சளி வந்து நெஞ்சு ஃபுல்லா சளி ஆயிடுச்சுங்க. மூக்குல ஃபுல்லா தண்ணியா ஒழுதுகிட்டே இருக்குதுங்க. நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து கஞ்சியாக்கி குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு அந்த நெஞ்சில இருந்த சளியும் மூக்குல டப்புன்னு நமக்கு சளி நின்றுச்சுங்க. நெஞ்சில இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கீழே வந்து மோஷன்ல வெளியே வந்துருச்சுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம இதே நீர் பயிற்சி பண்ணி ஏற்கனவே எடுத்துட்டே வந்தோம்னா இப்ப எடை குறைஞ்சிருக்கு. இப்போ எடை குறைஞ்சிருக்கும்.
அந்த எடை குறைச்சி ஆமாங்க. குறைச்சி 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 வந்து கடைசியில் நியூட்ரல் ஆகுது பாருங்க. அதான் அந்த வழக்கறிஞர்கிட்ட பேசும்பொழுது சொன்னேன், ஐயா என்னோட எடை வந்து 80 கிலோ, இப்படிதான் எனக்கு 60 கிலோ, இந்த 20 கிலோ குறைச்சிருக்க பாருங்க. இதுதான் விஷயம், இதுதான் சயின்ஸு, இதே நியூட்ரல் பாடி. ஒரு கட்டத்துக்கு மேல பாடி வெயிட் குறையாது, லாஸ் ஆகாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, முதல்ல 3 நாள் இருந்து காட்டுங்க. சரிங்கன்னு வந்துட்டேன். 1 மணி நேரம் பேசிட்டு சரி அடுத்த ஏற்பாடு பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம், நிதானமா செய்யலாம். சரிங்க அவசரப்பட வேண்டாம், 1 வருஷத்துல செய்யலான்ட்டு வந்துட்டு நான். அடுத்து நான் என்ன பண்ணோம்னா, நீ ஏறி போய் கேட்கணும். எங்க போய் கேட்கணும்? ரோட்டர் சங்கத்தில் கேட்க சொல்றாரு. இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்றேங்கிறாரு. ஆனா அவங்க நினைச்சா செய்ய முடியும், ஒரு வக்கீல் நினைச்சா செய்ய முடியும். ஒரு வக்கீல் நினைச்சா செய்ய ஆமாங்க ஐயா. முடியும். என்ன, பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய ட்ரஸ்ட், எத்தனையோ பேர்த்த தொடர்பு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க கூப்பிட்டு இந்த புத்தகத்தை, ஆனா புத்தகத்தை படிக்க சொல்லிட்டேன் நான், வாங்கிட்டார். யார் எழுதுனா என்ன, அதை ஒரு மணி நேரத்துல எல்லாமே கேட்டாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. மற்றபடிக்கு பக்கத்துல சாட்சி கூட்டிட்டு போனது யாரு? மதுரை சுந்தர். ஆமா. அப்புறம் வெளியே வந்து அப்புறம் பேசிட்டு வணக்கம் போட்டு புத்தகம் வாங்கிட்டாரு, பேசிட்டாரு, எல்லா விளக்கும் கேட்டார். ஆமாம். கடைசியில் அவர் சொன்ன, சார் உணவு பழக்கத்தை விட சொல்லி பெரிய யாகத்துல இருக்கு அப்படின்னா. ஆமா இருக்கு, எப்படி விடுறது எங்களுக்கு தெரியாதுங்க. ரைட். அவரு கிரிய யோகத்தை செயலாளர். அவரு எதுக்குங்க? கிரியா யோகத்தினுடைய செயலாளர். ஆமா, கிரியா யோகம் இந்த சென்னையினுடைய ஏதோ ஒரு பகுதி சொன்னார், அந்த பகுதியினுடைய செயலாளர். கையில பாத்தீங்கன்னா பாபாஜி மோதிரம் போட்டிருக்காரு. கையில பார்த்தா பாபாஜி மோதிரம், கழுத்துல பாபாஜி மோதிரம், அங்க பாபாஜி மோதிரம், லாகிரி மகேஷர், அந்த மகேஷர், பரமஹம்ச யோகானந்தர் எல்லாம் படம் வச்சிருக்காரு. எல்லாம் சித்தர் படம், எல்லாமே சித்தர் படம். ஒண்ணுமே தமிழ் சித்தர் கிடையாது, எல்லாம் புரியாத சித்தர்கள். என்னது, எதுக்கு தேரவே முடியாதுங்க. தமிழ் சித்தர்கள் கூட பேச, இது தேராத சித்தர்களை வச்சிருக்காரு அவரு. இதுல கவர்ச்சிக்கு மயங்கிறவங்க. என்னது அவங்க தமிழ் சித்தர்னே யாருன்னே தெரியாது. மார்க்கெட்டிங் 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 தான், ஒன்லி மார்க்கெட்டிங். அதெல்லாம் பிசினஸ்ங்க, அதெல்லாம் பிசினஸ்ங்க, அதெல்லாம் வந்து கன்சிடர், அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஏங்க சித்தர் என்ன யாரு தெரியுமா? சித்தர் கொள்கை பின்பற்றவன் லீனா இருப்பான், இழைச்சி இருப்பான், உணவு பக்கத்தை விட்டவனா இருப்பான். அவனே இங்க பிசினஸே பண்ண மாட்டான், இந்த பிசினஸ் பண்ண மாட்டான். அதான் விஷயமே. மேற்கொண்டு வேற சந்தேகம் இருந்தா கேளுங்க சங்கர். சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அதுல வர்ற சந்தேகத்தை நான் உங்களுக்கு கொஸ்டினா கேக்குறேங்க ஐயா. சரி கேளுங்க, மறுபடியும் நாளைக்கு பேசலாம், நாளைக்கு காலையில பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா.